90s கிட்ஸுக்கான ஒரு நோஸ்டாலஜியான்னு சொல்லலாம். காமிக்ஸ்லேயும் தூர்தர்ஷன்லையும் சுட்டி டிவிலையும் லாங்குவேஜ் புரிஞ்சும் புரியாமலையும் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா சூப்பர்மேனுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடி ஹீமேன் தான். அவருடைய கதை ஒரு ஓஜி சூப்பர்மேன் அப்படின்ற பேரோட பெரிய நோஸ்டாலஜியாவாக இருக்குது. தேட்டரில் பார்க்கறதுக்கு பயங்கர எங்கேஜிங்காக, பயங்கர சர்ப்ரைசிங்காக, த்ரில்லிங்காக இருக்குது. இப்போ ஞாபகங்கள்லாம், நினைவுகள்லாம் போயிட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஹீமேன் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இன்று திரையரங்கில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் டப்பிங்லையும் வெளியாகியிருக்கு. ஹீமேன் நம்ம சின்ன பிள்ளையில ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் சூப்பர்மேன், அப்புறம் தான் ஸ்பைடர்மேன், அப்புறம் தான் நம்ம மார்வல், டிசி இந்த இதில் இருக்க சூப்பர்மேன்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் காமிக்ஸ்னு படித்தது ஹீமேனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தூர்தர்ஷனில் நிறைய பார்த்தது, அதுக்கப்புறம் சுட்டி டிவியில் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 90s கிட்ஸுக்கான ஒரு நோஸ்டாலஜியா படம் அப்படின்னு சொல்லலாம். 80s ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த படம் வருது. இது வந்து மார்வல்லையும் வராது, டிசிலையும் வராது. அமேசான் எடுத்திருக்காங்க, சோனி பிக்சர்ஸோட ரிலீஸ். ஸோ படத்தோட கதை என்னன்னா, வழக்கமான ஒரு சூப்பர் ஹீரோ கதை தான். இதுதான் முதல் படம் அப்படின்னு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹீமேன் எப்படி உருவாகிறான், அவனுடைய பேக் ஸ்டோரி என்ன, ஃப்ளாஷ்பேக் என்ன, அவன் எப்படி ஹீமேனாக மாறுறான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்குள்ளார போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அட்வென்ச்சர் எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு சிறு ஏமாற்றம் இருக்கும். அட்வென்ச்சர் இருக்குது, பட் முழுக்க அட்வென்ச்சரும் ஆக்ஷன் காட்சிகளும் கிடையாது. ஓரளவுக்கு இருக்குது. பட் இதில் வந்து ஒரு பிளாட் செட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள், இது ஹீமேனோட அடுத்தடுத்த படங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதில் அந்த பிளாட் செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. பட் அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நிறைய டைலாக்ஸ் இருக்குது. சில நேரத்தில் அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. பட் அந்த பிளாட் செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பார்ட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஓகே தான். அதே மாதிரி இதில் நம்ம கேமியோவாக வந்து 80s வந்து அந்த ஹீமன் படத்தோட ஹீரோ பண்ணியிருக்காரு. அர்னால்ட் மாதிரி அந்த கிட்டத்தட்ட அந்த வயசு ஒரு 70s 80s இருக்கும். அவர் ஒரு சின்ன கேமியோ வருது, அது பார்த்தாலே தெரியுது அவர் ஹீமன். ஏன்னா இந்த ஹீரோவோட கிட்டத்தட்ட சீனியர் மாதிரி தான் இருக்கார் அவர். ஸோ இந்த திரைப்படம் வந்து மார்வல், டிசி இல்லை அப்படிங்கிறதுனால மற்ற சூப்பர் ஹீரோஸோட ரெஃபரன்ஸ் இருக்காது. ஒரு போஸ்ட் என் கிரெடிட் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஹீமேன் இது யாருக்கான திரைப்படம் அப்படின்னா ஒரு 90s கிட்ஸுக்கான ஒரு நோஸ்டாலஜியான்னு சொல்லலாம். காமிக்ஸ்லேயும் தூர்தர்ஷன்லையும் சுட்டி டிவிலையும் லாங்குவேஜ் புரிஞ்சும் புரியாமலையும் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா சூப்பர்மேனுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடி ஹீமேன் தான். அவருடைய கதை, அவர் எப்படி உருவாகிறார், அவங்களுடைய உலகம் என்னென்ன உலகத்துலலாம் அவங்க இருக்காங்க, அவங்களோட உலகம் யாருனால பாதிப்பு வருது, அதை எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த மாதிரி ஒரு சாதாரண டெம்ப்ளேட், நார்மல் டெம்ப்ளேட் சூப்பர் ஹீரோ கதை தான்னாலும் இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓஜி சூப்பர்மேன் அப்படின்ற பேரோட பெரிய நோஸ்டாலஜியாவாக இருக்குது. தேட்டரில் பார்க்கறதுக்கு பயங்கர எங்கேஜிங்காக, பயங்கர சர்ப்ரைசிங்காக, த்ரில்லிங்காக இருக்குது. இப்போ அப்படியே ரொம்ப சின்ன பிள்ளை ஞாபகங்கள்லாம், நினைவுகள்லாம் போயிட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஆடியோ, வீடியோஸ், விஷுவல்ஸ் இருக்கிற ஒரு நல்ல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தாராளமாக தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இன்னும் நிறைய ஹீமனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம்.